Ananya's Nana Nani Coimbatore, a paradise for senior citizens. மல்லி 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 மல்லி. ஐயே, நீங்க வாங்கிட்டு வந்த gift எதுன்னு உங்களுக்கே தெரியலையா? அதெல்லாம் எனக்கு தெரியும். நீங்க உங்க வேலையை பாருங்க. எடுமா. ஐயோ. இதா. விஜய், அக்கா உனக்காக என்ன வேணா செய்வேன்னு உனக்கு தெரியும்ல. இருந்தாலும் இந்த பர்த்டேவை ஞாபகமா வச்சுக்கிறதுக்கு நான் உனக்கு ஒரு gift கொடுக்கறேன். அது கொடு. இந்தா. தேங்க்ஸ் கா. சரி மல்லி, வெண்பா, நீங்களும் கொடுத்துருங்க. எடுத்து கொடு. என்ன பாக்குற, சீக்கிரம் கொடு. இந்தாங்க டேடா. தேங்க் யூ செல்லக்குட்டி. எனக்கு உனக்கு தான் தேங்க்ஸ் சொன்னேன். அப்ப மல்லிமாக்கு சொல்லலையா? ஓ, இந்த வயசுல இது எப்படி பேசுது பாருங்க. செல்ல குட்டின்னு இவ்வளவு சொன்னோம், மல்லி மாமா சொல்லலையான்னு கேக்குறா பாருங்க. தேங்க்ஸ். மாப்ள, என்ன நீங்க பாத்துக்கிட்டே இருக்கீங்க? gift பிரிக்க வேண்டியது தானே? யாரோடத முதல்ல பிரிச்சு பார்க்க போறீங்க? அவங்களோடதே பிரிச்சு பார்க்கட்டும். டேடா, நான் பிரிக்கிறேன். மல்லிமா உங்களுக்கு போட்டு விடுவாங்க. ஆமா ஆமா, அவன் தலையில கல்ல தான் போடணும். இவ்வளவு போய் பொண்டாட்டின்னு கூட்டிட்டு வந்திருக்கான் பாரு முட்டா பையன். கொடுங்க, நான் பிரிக்கிறேன். வேணும்டி உங்களுக்கு. மல்லிமா, என்ன நீட்டுறீங்க? அதான புள்ள, மாப்பிளைக்கு விரல்ல போட்டு விடு நீ. கனவே கனவே பெரும் கனவே இருந்தாய் நீ இருப்பாய் என்னிடமே. ஏய் ரஞ்சிதா குட்டி, என்ன புள்ள அப்படி பாக்குறீங்க? உங்க gift பிரிங்க. இல்ல, நாங்க அப்புறமா இல்ல விஜய், நீ தனியா ஒரு ரூம் குள்ள போய் பிரிச்சு பாரு. என்னக்கா நீ பிரிச்சு காட்டுக்கா. நீ எனக்காக என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். பரவாயில்ல, நான் சொல்றத கேளு. நீ போய் விடுக்கா, நானே பிரிக்கிறேன். டேடா, நானும் ஓடு ஓடு ஓடு, பிரி பிரி பிரி. கொடுங்க. என்னது? ஐயோ, அட கல்லு.
கடைக்குள்ள இது கல்லு வச்சிருக்காங்க. மாமா அந்த கடையில தான். ஏய் என்ன ரஞ்சிதா? ஓ உங்களுக்கு மண்டையில இதுதான் இருக்குன்னு காட்டுறதுக்காக சிம்பாலிக்கா வச்சிருக்கீங்களா என்ன? விஜய், தேவையில்லாம பேச வேண்டாம்னு சொல்லு. டென்ஷன் ஆகுது இப்ப எனக்கு. ஐயோ நான் நீங்க இருங்க ராஜிமா. மாமா நான் சொல்றேன். நாங்க ஆக்சுவலி ஒரு கல் சிலைய தான். ஏய், நீ கொஞ்சம் வாயை மூடுறி. எதுவும் பேசாத. அக்கா விடுக்கா, ஏதாவது மாறி இருக்கும். டேய் விட்றா. அக்கா அத்தாடி நல்ல நல்ல கிஃப்ட் சொல்லிட்டு கல்ல வச்சிருக்காங்க. ஐயோ அக்கா ஒரு நிமிஷம் நில்லுக்கா. ஐயோ, கல்லு மண்டைக்குள்ள கல்லு இருந்தா பின்ன கல்லு தான் வரும். ஐயோ பத்திக்கிச்சு பத்திக்கிச்சு பத்திக்கிச்சோ பெண்ணே நெஞ்சோ சிக்கிக்கிச்சு ரஞ்சி. பாட்டி பாட்டி பெரியமா கிட்டங்க பெரியமா. பிக் பாட்டி நானா ஸ்டெப் போடு. முல்லை முள்ளால் எடுப்பது போல் பத்திக்கிச்சு 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 பாரு. அக்கா என்னக்கா நடந்துச்சு? நான் எப்படிடா உனக்கு ஒரு கல்லை பேக் பண்ணி கொடுப்பேன்? நான் அப்படி சொல்லவே இல்லையாக்கா. எங்கேயோ குழப்பம் நடந்திருக்குன்னு மட்டும் புரியுது. ஆனா என்னன்னு தான் தெரியல. இருந்தாலும் எனக்கு அதெல்லாம் ஒரு ப்ராப்ளமே இல்லக்கா. நீ ஏதோ ஸ்ட்ரெஸ் ஆகாத தயவு செஞ்சு. கிஃப்ட் எப்படி மாறுச்சுனே தெரியல. ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணலான்னு ரஞ்சிதா தான் ஏதோ பைத்தியக்காரத்தனம் பண்ணிட்டா. நான் அப்பவே அவகிட்ட சொன்னேன். அக்கா அதெல்லாம் விடுக்கா. எனக்கு கிஃப்டா பெருசு. இல்லடா, நாங்க என்னமோ சீட் பண்ண மாதிரி அவங்க பேசுறாங்க. அப்படிலாம் ஒண்ணுமே இல்லக்கா. நான் கூட முதல்ல நீங்க சும்மா என்ன பிராங்க் பண்றீங்கன்னு நினைச்சேன். ஆனா நான் எங்கேயுமே ஹர்ட் ஆகலக்கா. தேங்க்ஸ்டா. தேங்க்ஸ் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங். உங்ககிட்ட இருந்து நான் கிஃப்ட் எதிர்பார்க்கலக்கா. நீ எனக்காக என்ன வேணாலும் செய்வேன்னு எனக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் இப்படி ஒரு நாள்ல உன்னை ஏமாத்தின மாதிரி ஃபீல் ஆயிடுச்சுடா. அக்கா எனக்கு நீ கிடைச்சதே பெரிய gift. அதுவும் 14 வருஷத்துக்கு அப்புறமா எங்க கூட வந்து இருக்கிறதும் இந்த பர்த்டேவை ஸ்பெஷலா மாத்துனதும் நீதான்க்கா. அதனால நான் மறக்கவே மாட்டேன்க்கா இந்த பர்த்டேவை. அக்கா எனக்காக கொஞ்சம் சிரிக்கா. விட்றா, மனசே சரியில்லை. அப்படிலாம் சொல்லாதக்கா. இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்னா அதுக்கு காரணமே நீதான். நீ சந்தோஷமா இல்லைன்னா எப்படி? நீ எப்பவும் சந்தோஷமா இருப்படா. அதான் இந்த அக்காக்கும் ஆசை. சரி விடு. சரி ஒரு நிமிஷம் இரு, நான் வந்துடுறேன். அக்கா இந்தா எடுத்துக்கோ. டேய் எதுக்கு இப்ப இதெல்லாம்? இந்தா சாப்பிடு. ஆக்காட்டு இப்படி முகத்தை வச்சுக்கிட்டு யாராவது பர்த்டே கேக் சாப்பிடுவாங்களா? சிரிச்சுக்கிட்டே சாப்பிடு. இந்தா சாப்பிடு. ஒன்ஸ் அகைன் தேங்க்ஸ் கா. இந்த பர்த்டே என் லைஃப்ல மறக்க முடியாத ஒண்ணு. தேங்க்ஸ்டா. நல்லா இரு. என்னது? ஐயோ அட கல்லு. ஏய் என்ன ரஞ்சிதா? ஓ உங்களுக்கு மண்டையில இதுதான் இருக்குன்னு காட்டுறதுக்காக சிம்பாலிக்கா வச்சிருக்கீங்களா என்ன? ராஜிமா பால். எனக்கு பாலும் வேணாம், ஒரு மண்ணும் வேணாம். சாப்பிடல நீங்க இந்த பாலையாச்சும் குடிங்க. வேணான்னு சொல்றேன்ல. எனக்கு தேவையில்லை, நான் பால்லாம் குடிக்க மாட்டேன். தூக்கம் வராது ராஜிமா. தூக்கம் வர மாதிரி அடி இங்க நடக்குது. ஆ, என் தூக்கம் மொத்தத்தையும் கெடுத்துட்டா. அவளை நான் சும்மாவே விட மாட்டேன் பாரு. என் தூக்கத்தை கெடுத்த மாதிரி அந்த மல்லி தூக்கத்தையும் நான் கெடுப்பேன். இன்னைக்கு அவ நிம்மதியா தூங்குவாள்ல? தூங்கட்டும்.
தூங்கட்டும் தூங்கட்டும் தூங்கட்டும், இன்னைக்கு தூங்கட்டும். ஆனா நான் தூங்க மாட்டேன். அவ தூக்கத்தை கெடுக்கிற வரை நான் தூங்கவே மாட்டேன். அதுக்கு நம்ம ஏதாவது பிளான் பண்ணலாம். அதுக்காக நீங்க ஏன் உங்க உடம்ப கெடுத்துக்கிறீங்க? இல்ல ரஞ்சி, இது உனக்கும் மல்லிக்குமான போட்டி இல்ல, எனக்கும் அவளுக்குமான போட்டி. நீ நீ இதுல தலையிடாத. என் தம்பிக்கு அவ முக்கியமா நான் முக்கியமான்னு எனக்கு தெரியணும். நோ 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 நோ, அவனுக்கு நான் தான் முக்கியம்னு நான் அவளுக்கு புரிய வைப்பேன். அவன் ஏன் தம்பியா தான் இருக்கணும், கடைசி வரைக்கும் என்னோட தம்பியா தான் அவன் இருக்கணும். நேத்து வர அவளை பக்கத்துல கூட வர விடாதவன் எனக்கு மோதிரம் போட்டு விடுற அளவுக்கு பெர்மிஷன் கொடுக்கறானா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? வாட் இஸ் ஆர் மோட்டிவ் அப்போ? அப்படின்னா இங்க என்ன நடக்குது? சொல்லு 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 சொல்லு. ராஜிமா விடு, எனக்கு வலிக்கணும். வலிச்சாதான் காயம் மனசை விட்டு போகாது, போகவும் கூடாது. அந்த மல்லிய நான் சும்மாவே விட மாட்டேன் பாரு. என் தம்பி அவ கொஞ்சம் கொஞ்சமா அவ பக்கம் சாய வச்சுட்டால, இனிமே அவளை சாய விட மாட்டேன், விடவே மாட்டேன். ஐயோ ராஜிமா, என்ன மல்லிமா, ஹஸ்பண்ட நினைச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, ஏன் ஹஸ்பண்ட நினைச்சு நான் சந்தோஷமா இருக்கேன். அதுக்கு என்ன இப்போ? அப்படியே உங்க பொண்ணையும் கொஞ்சம் ஓரமா வச்சு சந்தோஷப்பட்டுக்கோங்க. என் எல்லா சந்தோஷத்துக்கும் மூலமே நீதாண்டி பட்டுக்குட்டி. சரி சரி, நீங்க சந்தோஷத்துல நைட்டு ஃபுல்லா தூங்காம இருந்துடாதீங்க. நாளைக்கு பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் இருக்கு, சீக்கிரம் பட்டு தூங்குங்க. நான் டாடாக்கு போய் ஞாபகப்படுத்திட்டு வந்துடுறேன். டாடா, மல்லிமா வாங்கி கொடுத்தது நல்லா இருக்கா? பிடிச்சிருக்கா? ஆமா வெண்பா, அளவும் ரொம்ப கரெக்டா இருக்கு. எல்லாமே மல்லிமா தான் பார்த்து பார்த்து செஞ்சாங்க டேடா. சரி, உனக்கு தூக்கம் வரலையா? டாடா, நாளைக்கு பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் இருக்கு, ஞாபகம் இருக்கா? ஓ ஆமால, ம், நீ சொன்னல. வெண்பா, நீ வேணா டாடா உங்களை ரிமைண்ட் பண்றதுக்காக தான் இங்க வந்தேன். வழக்கம் போல மல்லிமா கூட்டி போயிடுன்னு சொல்லிடாதீங்க. இந்த தடவை நீங்க 2 பேரும் வரணும் டாடா. கிளாஸ் மிஸ் ஸ்பெஷலா கூப்பிட்டு சொல்லிருக்காங்க. ஏய் வெண்பா, பொய் சொல்லாத. பொய் சொல்றியா நீ? அவ்வளவு பெரிய லாய்க்கியா? நான் பொய்யெல்லாம் சொல்லல, ப்ராமிஸ் தான் சொல்றேன். எங்க மிஸ் 2 பேரையும் கண்டிப்பா கூட்டிட்டு வரணும்னு சொல்லிருக்காங்க. அப்புறமா என்ன அப்புறம்? இல்லடா, மல்லிமாக்கு பொய் சொன்னா பிடிக்காது. தப்பு பண்ணா கூட அதை மறைக்க பொய் சொல்லக்கூடாது. பனிஷ்மெண்ட்டே கிடைச்சாலும் உண்மையதான் சொல்லணும்னு சொல்லுவாங்க. சரி, இப்ப நீங்க உண்மையை சொல்லுங்கடா. இந்த ரிங்கு உங்களுக்கு நிஜமா பிடிச்சிருக்கு தானே? ஆமாண்டா. எப்பவும் கழட்ட மாட்டீங்கல்ல? மாட்டேன். நாளைக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங் கூட டாடா இத போட்டுட்டு தான் வருவேன். ஓகேவா? லவ் யூ டாடா. லவ் யூ. வாங்க மேடம், வாங்க சார். சார்,
உண்மையிலே வெண்பாவோட ப்ராக்ரஸ் ரொம்ப எக்ஸலண்டா இருக்கு சார். ரொம்ப சந்தோஷம் மேம். உங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். அப்படி சொல்ல முடியாது சார். நாங்க எல்லா பசங்களுக்குமே ஈக்குவலா தான் கத்து கொடுக்கறோம். பசங்க முன்ன பின்ன தான் இருப்பாங்க. பட் லாஸ்ட் எக்ஸாமுக்கும் இப்ப நடந்த டேர்ம் எக்ஸாமுக்கும் ஒரு டிராஸ்டிக் ப்ராக்ரஸ் காட்டியிருக்கா வெண்பா. இங்க எல்லாருக்குமே ரொம்ப ஆச்சரியம். இடையில கொஞ்சம் டல்லா இருந்தா அப்ப கூட நாங்க சொல்லிவிட்டோம் இல்லையா? ஆமா சொல்லியிருந்தீங்க. அதுக்கப்புறம் வெண்பாவை கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ண சொன்னோம். நல்ல எஃபோர்ட் போட்டிருக்கா. வீட்ல நல்ல ட்ரைனிங் பண்ணிருக்கீங்கன்னு தான் சொல்லணும். நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருக்கா. தேங்க் யூ. ஓகே சார். யார் இது? அவரை தெரியாதா? விஜயகுமார், பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட். ஓ, பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்டா? கட்டின பொண்டாட்டிய சமையல் வேலைக்கு அனுப்பி கொடுமைப்படுத்திட்டு இருக்கான். இவெல்லாம் இண்டஸ்ட்ரியலிஸ்டா? மேம், வெண்பாவோட பேரண்ட்ஸ் வந்திருக்காங்க. ஓகேம்மா, சரி. ஓகே மேம், நான் விஜய் சாரை கூப்பிட்டு பேச சொல்றேன். ஓகே சார், ஒரு சின்ன ரெக்வெஸ்ட். சொல்லுங்க. திடீர்னு கேக்குறேன்னு தப்பா நினைக்காதீங்க. மீட்டிங்ல ஜஸ்ட் ஒரு டாக் கொடுக்க முடியுமா? டாக்கா? என்ன திடீர்னு? அதெல்லாம் வேண்டாம். இது ரொம்ப ஃபார்மலான மீட்டிங் இல்லையே சார். ஜஸ்ட் நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட்ஸ் தான் இருக்காங்க. நீங்களும் ஒரு பேரண்டா அவங்க கிட்ட உங்க எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ற மாதிரி தான் சார். இல்ல, நீங்க வேற யாரையாச்சும் பேச சொல்லுங்களேன். வெண்பா, டாடா போ சொல்லு. நான் இப்படி நீங்க தான் மல்லியம்மா பேசணும். அதான் அவர் போக மாட்டேன்னு சொல்றாரு. நான் இல்ல, மல்லியம்மா தான் ட்ரெயின் பண்ணாங்கன்னு உண்மையா சொல்லி உங்களை பேச சொல்லலாம்ல. சீட்டிங் டேடா. ஏய், ஐயோ, பேசாம இரு. நீ என்ன மாட்டி விட்டுருவ போலயே. பேசாம அமைதியா இரு வெண்பா. சார், ஆக்சுவலி இன்னொரு கெஸ்ட் சொல்லியிருந்தோம். வெண்பாவோட ப்ராக்ரஸ் கார்டு சைன் பண்றப்போ பிரின்சிபல் மேம் ரொம்ப ஹாப்பி. உடனே விஜய் சார் தான் பேசணும்னு மேம் என்கிட்ட ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்க. சார் பெரிய பெரிய மீட்டிங் எல்லாம் பேசுற ஆள் தானே, நீங்க சொன்னா பேசுவாரு, சொல்லுங்கன்னு சொல்லிட்டாங்க. ப்ளீஸ் சார், எங்களுக்காக. தென் எனக்கு ஓகே. வாங்க சார். தேங்க்யூ. வெண்பா, என்னாச்சு? ஒன்னும் இல்ல டேடா. ஆல் தி பெஸ்ட். மேம், ஓகே. குட் மார்னிங் ஆல் அண்ட் பி ஹாப்பி ஆஃப் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட். ஐ வெல்கம் யூ ஆல். இன்னைக்கு நம்ம கெஸ்டா வந்திருக்கிற ஸ்பெஷல் இன்வைட்டி யாருன்னா, அவர் வெளியாள் இல்ல, நம்மள ஒருத்தர் தான். எங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட் வெண்பாவோட ஃபாதர் மிஸ்டர் விஜய். ரினவ் businessman in the city. ஒரு குழந்தையோட இம்ப்ரூவ்மெண்ட்ல ஒரு பேரண்ட் எப்படியெல்லாம் இம்பாக்ட் பண்ண முடியுங்கிறத சார் இப்போ நம்ம கிட்ட அவரோட அனுபவத்தை ஷேர் பண்ணுவாரு. லெட்ஸ் வெல்கம் மிஸ்டர் விஜய். வணக்கம். வணக்கம். இந்தாங்க பேசுங்க. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த வாய்ப்பு கொடுத்த மேனேஜ்மெண்ட்டுக்கு நன்றி. நான் இப்ப இங்க நின்னு பேசுறேன்னா அதுக்கு முக்கிய காரணம் என்னோட பொண்ணு வெண்பா தான். சோ ஐ அம் ப்ரவுட் ஆஃப் மை டாட்டர் வெண்பா. இங்க பேச கூப்பிடுவாங்கன்னு எனக்கு தெரியாது. பெருசா நான் எதுவும் ப்ரிப்பேர்லாம் பண்ணல. திடீர்னு பேச சொல்லிட்டாங்க. அவளை வளர்க்கறதுல என்னோட எக்ஸ்பீரியன்ஸை உங்க கூட ஷேர் பண்ணலாம்னு நினைக்கிறேன். வெண்பா என்னோட ஒரே பொண்ணு. பெண் குழந்தைங்களை வளர்க்கறது நம்ம நினைக்கிற மாதிரி ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு ஆண் குழந்தைய வளர்க்கறத விட எக்ஸ்ட்ரா கேர் கொடுக்க வேண்டியது இருக்கும். நம்ம சொசைட்டில நம்ம பெண்களை ரெண்டாம் தர சிட்டிசன் மாதிரி தான் ட்ரீட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது ரொம்ப பெரிய தப்பு. குழந்தையில இருந்தே நாம பெண்களை மதிக்க கத்துக்கணும், கத்து கொடுக்கணும். உன் புருஷன் என்னம்மா பண்றாரு?
Many say life slows down after retirement, but for us, it's quite the opposite. Just like Ananya's Nana Nani, every moment feels better than the best. It's a paradise where every day is better than ever. Whether it's relaxing in a spa, an evening at the theatre, joy is constant amidst refined luxury. Ananya's Nana Nani, Coimbatore, a paradise for senior citizens. Come, experience life at its best. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.